शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन् नृसिंह गुरुवर्यवराब्जवृङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यम् अहम् प्रपद्ये। श्रीशैलेच्छारिप्रदोस्मिनित्यम् கருவிரித்தக்குடிநீந்தவன் காமக்கடும் குருவெறிந்து குருவெருத்தம் புக்குவிதிருவே உயிரன் புறங்களுக்கு குருவிருத்தம் தொகுதாமல் குருகேர்த்தோர் உரைத்த திருவிருத்த தோல்லிகத்திரீர் திருநாட்டகத்தே. திருவிருத்தம் தாயார் விருத்தாந்தம். திருவுக்கும் திரியாகி திருவாகிற செல்வன் பெருமான். எல்லா ஜீவாத்மாக்களும் திருக்களே. அவன் திருவுக்கு திரு எல்லாருக்கும். இந்த கான்செப்ட் நிலவில் இருக்கணும். ஆகையினாலே ஆழ்வார் தானான தன்மையிலும் தோழியான தன்மையிலும் தலைவியான தன்மையிலும் அவரின் தாய் தன்மையிலும் பேசுகிறார். ஒரு பாஷைக்கு ஒரு மாதிரி பேசுகிறார். 11வது பாசுரம் என்ற இது ரொம்ப விசித்திரமாயிருக்கே. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையே. இப்படி இந்த நிகழ்ச்சியே அரியணையாம் என்று காண்கின்றன யாம் அடியோர்கள் நான் இப்பொழுது பார்க்கின்றவை அரியனா உலகத்தில் வேறெங்கும் பார்ப்பதற்கு அருமையானவை. எங்கில் காணபடியாக கொடுத்த ஒரு விஷயம் என்னது? கண்ணன் விண்ணனையாய் பிரியன காதம் பொருள்கோ பிரிவனா ஞானம் எதற்குரியனா பொன்முத்தம் பைம்பொன்னுமேந்தி ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலம் இவையோ வந்து பெய்துகின்றவே. இது பாஷனம். என்ன விஷயம் அப்படின்னா, காதலன் நம்மை பிரிந்து போகிறான் என்று உணர்ந்த காதலி அப்பிரிவுக்கு ஆத்தாது வேறுபாட்டை அதனை கண்ட காதலன் உரைக்கும் பாசுரம் இது. கீழ் 8ஆம் பாட்டில் நாயகன் பொருள் சம்பாதிப்பதற்காக தேசாந்தரம் நினைத்தபடியை நாயகியானவள் குறிப்பால் அறிந்து கூறியிருக்கிறாள். அதற்கிட்டான் பொருள் படைப்பதற்காக இந்த சம்பாதன மன்றத்துக்காக நாயகியை பிரிந்து போக வேணும் என்று எண்ணிய நாயகன் அவளோடு சொல்லாமல் கிடக்கென பிரிந்தாலும் அல்லது தேசாந்தரம் போகப் போகிறேன் என்று கிடக்கென பிரிவை தெரிவித்தாலும் அவள் மரண பரியந்தமான கஷ்டத்தை அடைந்திருவள் என கருதி அவள் ஆத்துமாறு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவை தெரிவிக்க தொடங்கி லோக ராமமாக பல பிரஸ்தாவங்கள் லோகாபிராமமாக பல பிரஸ்தாவங்கள் பெண்ணுமடைவதிலே உலகத்திலே பொருள் சம்பாதிப்பதற்காக பிரிந்து தேசாந்தரம் போகிறது என்கிற ஒரு விஷயம் உண்டு என பொதுப்படையாக ஒரு பிரஸ்தாவம் எடுத்து கூற அவள் அது கேட்டவுடன் இப்போது இவர் இவ்விஷயம் பிரஸ்தாவித்தது வேறு வெறுவனல்ல, இது லோகாபிராம வார்த்தைகளில் சேர்ந்ததல்ல, நம்மை பிரிந்து போவதற்காகவே இது அவதாரிகையாக கூறின கூத்தாயிருக்க வேண்டும் என நினைந்து லோகத்திலே சம்பாதனம் என்றுவா இப்படி வேற போறது ஒன்று இது பண்ணிச்சே. நம்ம புரிஞ்சு போச்சு. இந்த ஆசாமி போயிட்டு இருக்கான் தலைவிக்கு தெரிஞ்சு போச்சு. பிரிவு உண்டாய் விட்டதாகவே நினைத்து வருந்தி பிரிவாத்தாமையால் உண்டாகும் அசப்பென்கிற நிறைவேறு பாட்டை அடைந்து
உடம்பெல்லாம் பசை நிறம் வந்துருதான். கண்டும் கண்ணீரும் வாங்கியிருக்கா. அதை கண்ட நாயகன் நாம் பிரிந்து போவதாக சொல்லாதிருக்கவும் வெறும் வார்த்தையிலே நமது உள்கருத்தை தெரிந்து கொண்ட இவனுடைய நிலைமை இப்படி ஆயிற்றே என்று ஆச்சரியப்பட்டு தோழியை நோக்கி கூறியது என்றாவது நெஞ்சை நோக்கி கூறுகின்றாரு சொல்வார். என்னமாச்சு பாசுரத்துல இது யாம் இன்று காண்கின்றன அரியனா. அரியனா அப்படி என்ன? வறுமையானவை. கண்ணன் விண்ணனையாய் எம்பெருமானுடைய பரமபதம் போல அளவற்ற இன்பம் தருபவனே, பிரியன காதம் பிரிவு. அதிக தூரங்களான பல காதங்களில் அவரவர்கள் பிரிந்து போவதானது பொருள் சம்பாதிப்பதற்காகவோ என்று யான் பொதுப்படையாக உலக நிகழ்ச்சியை பற்றி கேட்க அவ்வளவிலே சில பேர் சம்பாதனத்துக்காக பிரிந்து போவது உண்டு. ஆரம்பிக்கையே இந்த பெண் பிள்ளை உலக நிகழ்ச்சியை பற்றி கேட்க அவ்வளவிலே ஞானமேகக்குரியனா எல்லா விலகங்களையும் தம்மசப்படுத்திக் கொள்ளக்கூடியவையாயும் ஓரோ குடங்கை பெரியன கெண்டை குலமிவை தனித்தனி ஒரு கையளவு பெரியவை உள்ள கெண்டை மீன்களின் இனமான இக்கண்கள் பிரிவாத்தாமையால் வந்த கண்ணீர் துளிகளாகிற ஒன்முத்தும் பைம்பொன்னும் ஏந்தி அழகிய முத்துக்களையும் பசலை நிறமாகிய பசும் பொன்னையும் கொண்டு வந்து பேருகின்றார். என் முன்னே வந்து உலாவுகின்றனா. இது என்ன வியப்பு! விஷயம் சொல்றதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி வெண்முத்தும் பைம்பொன்னுமே. வெண்முத்தென்கிறது கண்ணீர், பசரம் என்றது பைம்பொன்னும், பொன்மயம் ஆயிரு. அதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு வராருங்க. காதலன் நம்மை பிரிந்து போகிறான் என்று உணர்ந்த காதலி அப்பிரிவுக்கு ஆற்றாது வேறுபாட்டை அதனை கண்ட வேறுபாட்ட அடையா அதனை கண்ட காதலன் உரைக்கும் பாசுரம் இது. கீழ் 8ஆம் பாட்டில் நாயகன் பொருள் சம்பாதிப்பதற்காக தேசாந்தரம் செலுத்திருந்தபடியை நாயக்கியானவள் குறிப்பால் அறிந்து கூறியிருக்கிறாள். அதுவே அதற்கிடம் பொருள் படைப்பதற்காக நாயக்கியை பிரிந்து போக வேண்டும் என்று எண்ணிய நாயகன் அவளோடு சொல்லாமல் கிடைக்கென பிரிந்தாலும் அல்லது தேசாந்தரம் போகிறேன் என்று சீக்கிரம் பிரிவை தெரிவித்தாலும் அவள் மரணபரியந்தமான கஷ்டத்தை அடைந்திருவள் என கருதி அவள் ஆத்துமாறு கொஞ்சமாக பிரிவை தெரிவிக்க தொடங்கி லோகாபிராமமாக பல பிரஸ்தாவங்கள் பண்டம்படைகளே உலகத்திலே பொருள் சம்பாதிப்பதற்காக பிரிந்து தேசாந்தரம் போகிறது என்கிற ஒரு விஷயம் உண்டு என பொதுப்படையான ஒரு பிரஸ்தாவம் எடுத்து கூறா அவள் அதை கேட்டவுடனே இப்போது இவன் விஷயம் பிரஸ்தாவித்தது வருவதல்ல, இது லோகாபிராம வார்த்தைகளில் நேர்ந்ததல்ல, நம்மை பிரிந்து போவதற்காகவே இது அவதாரிகையாக கூற கொடுத்திருக்க வேண்டும் என நினைத்து பிரிவு உண்டாகி விட்டதாகவே நினைத்து வருந்தி பிறவாத்தாமையால் உண்டாகும் பசப்பென்கிற நிறைவேல் பாட்டை அடைந்து கண்ணன் கண்ணீருமாயிருக்க அதை கண்ட நாயகன்
நாம் தெரிந்து போவதாக சொல்லாதிருக்கவும் பெரும் வார்த்தையிலே நமது உள்கருத்தை தெரிந்து கொண்டார். இவருடைய நிலைமை இப்படி ஆயிற்றே என்று ஆச்சரியப்பட்டு தோழியை நோக்கி கூறுகிறது. இதுவரையில் நான் உலகத்தில் எத்தனையோ ஆச்சரியங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் இன்று காணும் ஆச்சரியம் என்றைக்கும் காண முடியாது, எங்கும் காண முடியாது என்று அடங்கா வியப்பு தோற்றா பாசுரம் தொடக்கும் போதே அரியணையாம் என்று காண்கின்றனா என்கிறாள் தலைமகன். மேல் முழுதும் அவ்வாச்சரியமே விவரிக்கப்படுகிறது. இந்த மாதிரி ஆச்சரியம் காணவே இல்லை என்ற ஆச்சரியம் என்னான்னு முன்னுக்கு சொல்றார். சாமான்யமாக உலக நிகழ்ச்சியை நான் பிரஸ்தாவித்த மாத்திரத்திலும் இவள் தன்னை விரிவதாகவே நான் இவ்வார்த்தை சொல்லுகிறதாகவும் அதற்கு மேல் பிரிவும் நேர்ந்து விட்டதாகவும் நினைத்து விலட்சணமான விகாரத்தை அடைந்திட்டாலே இதனின் மிக்க ஆச்சரியம் உண்டோ என்பதை சுழி என்பது ராகா அப்படின்னா அந்த மாதிரி உன்னை நான் பிரிந்து போக ஒரு காலம் முடியாது என்பது விளங்கா கண்ணன் விண்ணனையாய் என்று நாயக்கியை நான் விழித்துச் சொல்லி இருக்கவன் இவள் திருதை சங்கித்தாளே என்று உள்குழி என்றமை அறிவார். எம்பெருமானுடைய பரம்பரத்தை அடைந்தவர்கள் அதனை விட்டு பிரியவண்ணாறு போல இவளை அடைந்தவர் பிரியவண்ணாவை சொன்னபடி வைகுந்தம் போர்வாளுக்கு மறுபிரிவு இல்லை. தேற்றிவை தேடி வாங்குவரை தவிர கீழிறங்கிறதுக்கு ஏணி எடுத்துடுவார். ஏணி வாங்கி ஏத்திருத்து கேணி வேணும். அப்புறம் ஏணி எடுத்துருத்து நான் கீழே வர வேண்டியதில்லை. அந்த மாதிரி இவரை சேர்ந்தவர்கள் பிரிவாத்தாமை கட்டப்பட வேண்டியதில்லை. அந்த விஷயத்தை சொல்றார். பெரியனகாதம் பொருள்கோ பிரிவினா பொருள்கோ என்பதற்கு ஓ என்பதை வினாவாகவும் கொள்ளலாம், அந்த பிரச்சனையாகவும் கொள்ளலாம், எதிரையாகவும் கொள்ளலாம். உலகத்தில் காதலர் காதல்களை விட்டு பிரிந்து தீபாந்தரங்களுக்கு செல்லுகின்றவர்களே இது பொருள் சம்பாதிப்பதற்காக போகிற போக்கோ என்று தான் நாயக்கியை கேள்வி கேட்டதாகவும் கொள்ளலாம். பொருள் படைப்பதற்காக தான் அவரவர்கள் தீபாந்தரங்களுக்கு செல்லுகின்றனர் என்று உலக நிகழ்ச்சியை எடுத்து கூறினதாகவும் கொள்ளலாம். பிறவே சம்பாதன பண்றதுக்காக ஊர் விட்டு போவார்கள் அப்படின்னு சுரவண்ணிச்சே ஓஹோ இது இந்த ஆசாமி போரத்துக்கே இருந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்காரு. ஞானம் இதற்குரியனா உலகம் உடலையும் லீலையாக பெறுதற்கு உரியவை என்றும் உரைக்கலாம். உலகமெல்லாம் ஆசைப்படுவதற்கு உரியவை என்றும் எத்தனையோ இது ஒரு சம்பாதனை வந்தீங்க. உலகத்தில் எத்தனையோ விஷாலமான ஆச்சரியங்கள் இருக்கு, சம்பத் இருக்கு. பொன்முத்தம் பைம்பந்துமேந்தி கண்ணீர் பெருக்கும் முத்தாகவும் கண்ணீர் பெருக்கு ஒரு குடங்கை ஒரு கை நிறைய குடங்கை தண்ணி விழணும். அந்த மாதிரி முத்தும் பயன்பண்ணு அடுற ஏத்துவாம். ஒன்முத்தம் பைம்பொன்னுமேந்தி கண்ணீர் பெருக்கு முத்தாகவும் பசலை நிறம் பொன்னாகவும் கூறப்பட்டனர் என்றார். எனவே ஆகு பெயர் பசலை நிறம் பொன்னிறமாயிருக்கும் என்றார். பொன்குலாம் பஜலை பூத்த நலந்தோள் திருமங்கை ஆழ்வார் பாசரவன் காண்கா. இடவென்றை பாசரத்துக்குள்ளே 2:7-9 என்ன சொல்றார்? பொன்குலாம் பஜலை பூத்த நலந்தோள் என்ற திருமங்கை ஆழ்வார் பாசரவன் காண்கா. பசலை நிறத்தை பற்றி புறந்தொகையில் ஒரு செய்யுள் உண்டு. அதாவது
ஊருண்கேணி குண்டுரை தொக்கா பாசியத்தே பசலை காதலர் தொடுபிடி தொடுபிடி நீங்கி விடுவிடு விடுவிடி பரத்தலானே என்பதாம். இதன் பொருள் என்ன சொல்றது அப்படின்னா, ஊரில் உள்ள ஜனங்களாலே நீர் உண்ணப் பெறுகிற கேணியினுள்ளே படர்ந்து கிடக்கும் பாசி போன்றது பசலை நிறம். காவேரியில அந்த குளத்துல பாசி கட்டிருக்கு, அது பசலை நிறம் என்றார். தண்ணீரில் நாம் கை வைத்தமோமாயில் கைப்பட்ட விடங்களும் பாசி நீங்கும். இப்படி எப்படி என்ன பாசி போயிடுறது. கையை எடுத்து விட்டோமாயில் அவ்விடமெல்லாம் பாசி மூடிக்கொள்ளும். கை எடுத்துட்டு மறுபடியும் பாசி. அதுபோல கடவுளுடைய கைப்படும் இடத்தில் பசலை நிறம் நீங்கும். அனைத்த கை நெகிழ்த்தவாறே அப்பசலை நிறம் படரும். அதனால் பாசி போன்றது பசல் நிறம் என்றபடி. உடம்பு வெளுத்துடுறது, கையெடுத்தா கை வச்சா சிவப்பாயிருக்கும். காரணம் என்ன? அது பசல் நிறம் என்று பேர். தொடுவிழி தொடுவிழி தொட்ட விடங்கள் தோறும், விடுவிடு விடுவிழி விட்ட விடங்கள் தோறும் பரத்தலான் வியாபித்திருக்கும்படியினாலே கெண்டை குலம் போன்ற கண்கள் என்ன வேண்டுமிடத்து உபமேயத்தை சொல்லாமலே உபமானத்தை மாத்திரம் சென்று உவமை. உபமைன்னா உபமானம். குளிர்ச்சியாலும் வெளிர்ச்சியாலும் ஓடுதலாலும் பர்வதப்பாலும் கண்கள் கெண்டை மீன் போடும். கண்களுக்கு கெண்டை மீன் அப்படின்றார். எதுக்காலே? 4 காரணத்தாலே. குளிர்ச்சியாலும் தன் பூங்கண் பூ மாதிரி, விளிர்ச்சியாலும் சுத்திட்டே இருக்கான், ஓடுதலாலும் அது கெண்டை மீன் ஒரு இடத்துல இருக்கிறத போயிட்டே இருக்கு, மதமதப்பாலும் கண்கள் கொண்ட மீன் போலும். கெண்டை குலம் என்பதை குலக்கெண்டை என மாத்தி இயைத்து உயர்ந்த சாதி கெண்டை மீன் என்னவுமாம். இவையோ ஓ வியப்பிடை சொல் பொருளீட்டுத்திற்காக, அந்த சம்பாதனைக்காக பிரிந்து போவதை கூறத் தொடங்கினா என் முன் பரந்த கண்கள் உலகே விலை அவையாய் விலை பெறத்தக்கவையாய் சிறந்த முத்தையும் பொன்னையும் ஏந்தி வந்து எதிரிகின்றது. நீ பொருள் காக்க பிரிந்து போக வேண்டா, முத்தும் பொன்னும் ஆகிற இப்பொருள்கள் உனக்கு உரியவையே காண் என்று கூறுகின்றன போன்றன என்பது தோன்றும். எதுக்காக விட்டு பிரிகிறது? சம்பாதனைக்காக. சம்பாதனை என்ன வருது? முத்து பொண்ணு எல்லாம் கிடைக்கும். எல்லாம் இங்கே இருக்கு. அது சொல்லுற மாதிரி முத்துன்ன கண்ணீர், பொன்னன்ன பசலை நிறம், கண்டு இங்கே இருக்கே. ஆகையினாலே பிரிவை நினைத்த மாத்தத்தில் கண்ணீரும் நிறைவேறுபாடுமாயிருக்கு இருப்பும் புதியதாக ஒரு முத்தனியையும் பொன்னணியையும் அணிந்தா போல தனக்கு ஒரு அழகு விளைத்தது என்பது தோன்றா. ஒன்பத்தம் பயன்பண்ண வேந்தி என்றான் என்னவுமோ. சம்பத்பேதமாயிருக்கு திருமேனி ஓர் பொன்முத்தம் பயன்பண்ண வேந்தி. குடங்கை தடா என்பது போல குடா என்பதும் வளைவை உலர்த்துவதோர் உரி சொல்லாதலால் வளைந்த கை என பொருள்பட்டு பேரங்கையை குறிக்கும். அங்கை பெரிசு, தடங்கை விஸ்தாரமான கை, அந்த கை நிறைய கண்ணீர், அதற்கு பேரு முத்தம். குடங்கை என வலிமிகாது
குடங்கை என மெலிமிக்கதற்கு காரணம் உரித்தல் உணர்ச்சி ஆதலே. இடையுறி வடசெலின் இயம்பிய கோனாதவும் பலாதவும் நன்னூல் இத்தியாதி. கண்ணுக்கு குடங்கை உவமையாக ஆதரவில் என்றார். ஓ அசைவு தேர் என்றார் வினமுத்து வருந்து அன்சாரியை பெறவில்லை. ஆகையினாலே பெருமாளை சேர்ந்தவர்கள் கீழே வரமாட்டார். எங்கே பரம்பரம் சேர்ந்தவர்கள் அந்த மாதிரி இருக்கணுமே தவிர சம்பாதனை வேண்டேன் கீழ் விழுக வேண்டாம். சம்பத்தெல்லாம் இங்கே இருக்கு. தாயாரு சொல்லும் சுவாபதேசம் இதுக்கு சுவாபதேசத்தை சொல்றது. ஆழ்வாரை பிரிந்து திவ்யதேச யாத்திரை போகக்கூடிய பாகவதர் தமது பிரிவை பொறுக்க மாட்டாதபடி ஆனா அவருடைய ஞான விசேஷத்தை கண்டு கூறுகலாம். கண் அப்படி என்ன ஞான விசேஷம் வருகிறான் என்று காண்கின்றன. இவருடைய ஞான விசேஷம் வேறு எவ்விடத்திலும் காண முடியாதது. கண்ணன் விண்ணனையாய் எம்பெருமானுடைய பரமபதம் போலே அளவிறந்த மகிமையையும் அந்தமில் பேரின்பம் அளித்தலையும் பிரகிருதி சம்பந்தம் இல்லாமையும் என்றும் வேறுபாடில்லாத சுவாவத்தை உடையவரே என்று ஆழ்வாரை விழித்தபடி. அது கேரக்டரிஸ்டிக்ஸ். பெரியன காதம் பொருளுக்கோ பிரிவன பரம்பொருளாகிய பெருமானை சேவிக்கும் பொருட்டு நெடுந்தூரும் திவ்யதேச யாத்திரையில் செல்லுவதுண்டோ செல்வதும் சொல்லுதலுண்டோ என்று யாம் பிரஸ்தாபம் செய்த உடவிலே ஞானம் இதற்குரியனா எல்லா உலகங்களையும் வேண்டியவாறு பிறகு விரைவையாம் அல்லது உலகத்தாரை எல்லாம் வசப்படுத்த வல்லமையையும் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பதாதலால் விசேஷ ஞானமுடைய வைஷ்ணவர்கள் எல்லோரும் அனுபவிக்கத்தக்கவை என்னவுமாம். பொன்முத்தம் பயன்பந்தமேந்தி சுத்த சத்துவ குணத்தையும் ஒளிமயமான எம்பெருமான் விடுகத்தையும் தன்னுள் கொண்டவையும் பூரோ குடங்கை பெரியனா கைகளால் முண்டு எடுத்து அனுபவிக்கும்படி அன்பர்க்கு இளையவையும் அல்லது கைவீசப்பட்டவையும் கெண்டை குலம் எம்பெருமானது மத்ஸ்யாவதாரத்திலே இறங்கி ஈடுபட்டு தன்மையும் ஆனவையும் ஆகிய இவை ஆழ்வாரது ஞானத்தின் வகைகள் வந்து போகின்றா பரவி வந்து பிரியவண்ணாதபடி ஆசையை மூட்டுகின்றனா. ஓ இது இந்த வியப்பு பிரிவென்று ஒன்று உலகத்தில் உண்டோ என்னுடவில் ஸ்ரீவைஷ்ணவர்களின் தெருவு தமக்கு ஒரு கால் நேர்ந்திடுமோ என்று வெறும்படி ஈட்டங்கண்டிடக் கூடுவேல் அருகானன் கண் பயனாவதே ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் என்ன சொல்றார்? உடன் கூடுவது என்றோ சொல்லோ எத்த அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றோ சொல்லோ அப்படின்னு ஸ்ரீவைஷ்ணவர்களின் பிரிவு தமக்கு ஒரு கால் நேர்ந்திருமோ என்று வெறுவும்படி ஆழ்வார்க்கு அவர்கள் விஷயத்தில் உள்ள பிரிவாத்தாமை இப்பாட்டால் விளங்கித்தாம். எந்த மாதிரி என்றால் மாலுக்கு வையமடந்த மனாவுக்கு ஈழக்கிருதினமேகனாயற்கு கோலச் செந்தாமரைக்கண்ணற்கு என்பவர் ஈழக்குடலில் இழந்தது செங்கே பத்து பாசனத்திலே முன்னா எழுந்து வந்தாள் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றார்களே? பொருள் வயல் பிரிய நினைத்த தலைமகன் சம்பாதனத்துக்காக இவளை பிரிந்து போகிறேன் என்று சொல்ல முடியாத தலைமகன் இவள் கருத்தை எரிகைக்காக சில சொல்லி பொருளுக்காக பிரிவர் என்று பிரசங்கிக்கா இவர் இதை சொல்லித்து தானும் பிரிய நினைத்திரே என்ற அன்பிருந்தால் என்று
அவன் பிரிந்தால் படும் விசனத்தை அவன் முன்பே இவள் பட்டதை கண்டு நான் உடனே இருக்க இப்படி படுவேணுமோ என்று விஸ்மித்தராகிறான். பிரிந்ததே இல்லை. எம்பெருமான் பசுமைக்கப் போகுகேல் அங்கு அதே கதை சொல்லுமே. 10ஆம் பத்திலே எம்பெருமான் காலை பூசல் மாலை பூசல் 2. எம்பெருமான் பசுமைக்கப் போகுகேல் அவன் போயே இல்லை, போக வேண்டாம் அப்படின்னு அவர் எம்பெருமான் ஆழ்வார் கஷ்டப்படுறார்கள் அரியணையாம் என்று. ஆகையினாலே நான் உடனே இருக்க இப்படி அவள் பட வேணுமோ. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பிரிவு பிரிந்ததென்று வெறுவும்படி தமக்குண்டான பாகவத விஸ்லேஷ அசக்கியத்தையை சொல்லுகிறது. ஆழ்வார்க்கு வைஷ்ணவர்களோட கூடியிருக்க செய்து பிரிவை அதிசங்கை பண்ணி நோப்படும்படி பிரிவை வராமை இருந்தபடி. யாரு சொல்றா? ராஜானவன் சொல்றான். இவரே மாலுக்கு வாமன தேஷ்டிதத்தாலே வளை இழந்தாள். திருவிக்கிரம திவ்யாயுதங்களை பார்த்து அழகிழந்தாள். படதலை சாயித்தத்தாலே பெருமை இழந்தாள். சதுர்முக சிரஷ்டத்துவம் ஆஸ்திதார்த்த குணங்களை கண்டு நீர்மை பண்பு இழந்தாள். வேதப்பிரதானத்தால் தன்னிடம் உபகாரம் பார்த்து கற்பு இழந்தாள். ஏகாரணமிஷாயியா ஆயின் அபயம் சௌந்தரியத்தால் மெய் இழந்தாள். க்ஷீரார்ணமிஷாயியான ஆவரண சோபையை பார்த்து லாவண்யம் இழந்தாள். கிருஷ்ணனுடைய விரோதி நிருதன சீலத்தை பார்த்து ஸ்ரீத்துவத்தை இழந்தாள். அநேகாவதார மகத்துவத்தைக் கண்டு ஒப்பனை அழகையும் இழந்தாள். கிருஷ்ணன் விரோதி நிருசனை சீலனான் பார்த்து இது லோகமரியாதை இழந்தாள். அந்த கிருஷ்ணன் விரோதி சீலத்தையை காட்டா, ஜெகதாகாரத்தை காட்டா, பரத்துவம் அவதாரத்தை காட்டா, லோகமரியாதை இழந்தாள். இந்த பாசரத்தை சொல்லுவர்கள் நித்தியசூரி போகத்தை புகிக்க பெறுவர் அது சொல்லி முடிகிறார். ஆகையினாலே பிரிவின் பிரசங்கம் பிரிந்தாற்படும் விசனத்தை பட்டது கண்டு நான் உடனே இருக்க இப்படி பட வேணுமே என்று விஸ்மித்தரானா. பிரிவே ஆயில்ல, பிரிந்தே போறபடி ஒரு கடன் தண்ணீர் கை நரைக்கிற வேண்டும் தண்ணீர், அதுக்கு என்ன பேரு முத்தம். உடம்பெல்லாம் பயன்படுத்த வேண்டியது. அறிவை எப்படி காண்றது? ஐஸ்வர்யத்த மாதிரி காண்றதான். கீழ் நினைக்க வேண்டாம். எந்த மாதிரி மேல போறவர்கள் கீழ் வர மாட்டார்களோ, அந்த பரவலும் சேர்ந்தவர்கள் கீழ் வர மாட்டார்களோ, அங்கும் இங்கும் எங்கும் அனுபவர்களோ, அதே மாதிரி பெருமாள் திருவி நினைத்தாள் மேல போய் கீழ் வராது இருக்கலாம், அனுபவிக்கலாம். இந்த மாதிரி ஆழ்வார் எம்பெருமானையே பார்த்து வெல்லாம் இருந்தார்களோ அந்த மாதிரி நீங்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார். கஸ்மன் விருடமாறும் விவேகலட்சமாம் லக்ஷ்மி வல்லவ பரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்